வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா பொங்கல் பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலத்தோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நான் எங்கேருந்து ஆட்டை போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ இதுதான் அதோட பிக்சர். நம்ம சைடு கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டாக வந்து அப்பா வந்து அட்டண்டன்ஸ் போட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல். அப்போ என்னோடய ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் டே ஃபாஸ்டிங். காலையில் ஆரம்பித்தோம்னா ஈவினிங் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். நான் மட்டும்தான் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்தேன். அத்தை தான் எப்போவும் இருப்பாங்க. அத்தை வந்து அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறனால அவங்களால ஏஜும் ஆகிட்டே வருது இல்லையா, அதனால் அவங்களால இருக்க முடியாது. அப்படிங்கிறனால இந்த தடவை வந்து நான் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க அப்புறம் அவங்களுடைய தம்பி எல்லோரும் வந்து மாட்டை வந்து குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 5 மாடு நம்ம வீட்டில் இருக்குது. 5 மாட்டுக்கு குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொம்பில் மஞ்சள் தடவி அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் சைட் பை சைட் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ஃபுல்லாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே கிணத்துக்கிட்ட இருந்தே ஓஸ் போட்டு விட்டுட்டு அதை வந்து க்ளீன் பண்ண மாட்டெல்லாம் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பானைக்கு வந்து அத்தை தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் நானும் சங்கீதாவும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் அத்தையும் வந்து பானையில் தண்ணி பிடிச்சி கொடுத்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைம் இல்லை. அடுத்தடுத்து நம்ம சீக்கிரம் கும்பிட்டா தான் சன் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொங்கலை முடித்து சாமி கும்பிட முடியும். ஸோ அதை நாங்கள் தண்ணி பிடிச்சி அப்படியே வந்து நாங்கள் சாமி கும்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் ஃபுல்லாக வந்து நான் காட்டவே இல்லை, எடுக்கலை. சாரீ ஏற்கனவே எடுத்தது, ப்ளவுஸ் மட்டும் நான் நியூவாக ஸ்டிச் பண்ணிட்டேன். சங்கீதா வந்து அவங்க ஓல்டு சாரீ தான் கட்டியிருந்தாங்க. ஏன்னா நியூ வந்து அவங்க கன்சீவாக இருக்க டைமில் கட்ட முடியாதுங்கிறதுனால அவங்க வந்து நியூ வந்து வேர் பண்ணல, ஓல்டு தான் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பானை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாக ஒருத்தர் பொங்கல் இட்டாவே 2 பானையில் தான் வந்து பொங்கல் இடுவாங்க. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்க அண்ணா, அண்ணி, அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து சைட் பை சைடு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க பாப்பாங்களை நிற்க வச்சு. கிட்ட இருக்கிற பானை வந்து சின்னது. ஸோ அது சீக்கிரம் வந்து பொங்கி வெளில வந்துருமா, எல்லாம் எங்களுக்குள்ளே சண்டையே பண்ணி வைப்பாங்க. அவங்களதெல்லாம் பாரு பொங்கிருச்சு, உன்னது தான் பொங்கல, சீக்கிரம் போடு சீக்கிரம் போடுன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது. நான் அத்தைக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி சட்டி வந்து கரெக்டாக அதில் கல்லில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பானை வந்து பற்ற வச்சதும் அடுத்த சங்கீதா வந்து சின்ன பானை வந்து அவங்க பற்ற வச்சாங்க. இவ்வளோ வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட அத்தை இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வந்து பொங்கல் வந்து வச்சதில்ல. ஸோ நான் யோசிப்பேன், அவங்க இல்லாத காலத்துக்கெல்லாம் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ யாரோ ஒருத்தருமே வந்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சைட் பை சைடு நம்மளும் வந்து வேலையை வந்து கற்றுக்கிட்டா தான் அவங்க எங்கேயாவது வெளியில் போன டைம் கூட நம்மளால் தனியாக வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணி முடிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்களும் வந்து சன் செட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போனோம். அப்புறம் ரோஹித் வந்து அவங்க அப்பாட்ட வேஷ்டி எப்படி மடித்து கட்டுறதுன்னு டியூஷன் போயிட்டு இருந்துச்சு. க்யூட்டாக இருந்தது. பசங்கன்னாவே அந்த ஒரு வேஷ்டி செட்டாகும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அவனுக்கு வேறு ட்ரெஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். பட் பெரியவங்கெல்லாம் வேஷ்டி கட்டியிருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொன்னதும் சரி, ஸ்கூல் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான், அதே ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் அண்ணா பாப்பா காதுகுத்துக்கு அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதையே நான் போட்டுக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம், போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பசங்கள்லாம் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, இருந்தாலும் அவன் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டான். அப்புறம் மாட்டுக்கு ஆடு வந்து விற்றுட்டோம். ஆடு இல்லை, நாய்க்கு எல்லாத்துக்கும் அந்த கலர் வந்து போட்டாச்சு. சைடில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமும் போயிட்டு இருந்துச்சு. குட்டீஸ் அவங்க சைடு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களது வந்து சின்ன பானையில் வந்து பொங்கல் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அது டக்குன்னு சின்னது, முக்காப்படி தான் பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிருச்சு. அது வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 அளவு பிடிக்கும், 1.5 படி அளவு பிடிக்கும் அரிசி. ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தண்ணி சூடேறிச்சு. ஸோ அதுக்கு வந்து அத்தை அரிசி போட்டுட்டு இருந்தாங்க. கிராமத்து சைடில் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து மாட்டுப் பொங்கல் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலான டே. மாட்டுப் பொங்கலும் கரிநாளும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தை 1 பார்த்திங்கன்னா இந்த சைடு கிராமத்து சைடு வந்து தை 1 அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மாட்டுப் பொங்கல் தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அது பொங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வளத்தோடையும் செல்வத்தோடையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு
சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நிறைஞ்சு வழிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நம்ம போட்ட பச்சரிசி வந்து நல்லா பொங்கி குழஞ்சி வந்துருச்சு. ஸோ இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அவரும் கொழுந்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து எங்கள் மாமனார் தான் பண்ணுவார். இப்போ அவருக்கு கால்வலி பிரச்சனை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பண்ணாங்க. ஸோ அப்போவும் எங்களுக்கு மனசு கேட்கல. அவர் பிள்ளையார் மட்டும் பிடிச்சு வைங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவரையே ஆரம்பித்து வைக்க சொன்னோம். அத்தையும் அவங்க கையால் வந்து பொங்கலிட்டு கொடுத்தாங்க. மாமாவும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையால் பிள்ளையார் பிடிச்சி ஆரம்பித்து வச்சாங்க. அப்புறம் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா அருகம்பில் வைப்போம். அருகம்பில் அப்புறம் அந்த குட்டி குட்டி பூவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வச்சு அதுக்கு நவதானியங்கள் போட்டு பூவெல்லாம் வந்து நம்ம வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிப்போம். அவங்க அப்போ போயிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. வாடா கிழக்கு திருப்பி இங்கே காட்டுறேன். காட்டி சுற்றி வரணும்ல. சாமி கும்பிடும்போது இது கட்டியிருப்பாங்கல்ல, ஏங்கம்மா? இந்த மஞ்சள் குண்டுகளை கட்டுவாங்க தானே. என்ன அத்தை ஆக்சுவலாக ஒன்று நாங்கள் வந்து பண்ண போட்டுட்டா அந்த மஞ்சள் கொம்பு வந்து பானையில் வந்து சுற்றி கட்டி விடுவாங்க. அத்தை வந்து கட்டவே இல்லை. ஸோ ஏன் அது பண்ணலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணுனே அவங்கள வந்து வம்பு பண்ணிகிட்டு இருந்தோம். என் கையில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் தண்ணி வந்து நம்ம சுற்றி வர மாடு பொங்கல் வச்ச இடம் எல்லாத்தையுமே சுற்றி வர நாங்கள் வந்து ஒரு 3 தடவை சுற்றி வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம்.
பொங்க பொங்க பாப்பார பொங்கலோ பொங்கல் இதான் சொல்லி நல்லா ஏய் நான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அதோட ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்ஸ் இதில் வந்து எரர் மாதிரி ஒரு சவுண்டு வந்தாலும் அதோட ஒரிஜினாலிட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். வானிலா அப்புறம் அண்ணாங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடாக வந்து கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து சிந்து மாடு, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சிந்து மாடு. இது வந்து எருது, நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது பார்த்திங்கன்னா நாட்டு பசு மாடு. இது ரெண்டும். அது பார்த்திங்கன்னா அதுவும் சிந்து மாடு வெரைட்டி சேர்ந்தது. ஸோ மொத்தம் 5 மாடு இருக்குது. மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து 6 வச்சுருந்தோம். 1 வந்து சேல் பண்ணிட்டோம். இப்போ வந்து 5 மாடு இருக்குது நம்ம வீட்டில். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கங்கே உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் தான் வரும். ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டில் பொங்கல்னாவே பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சைடு எல்லாருமே பார்த்திங்கன்னா, எல்லாம் வந்து குமிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்து ஹாஃப் இயர்லி லீவு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த லீவுக்கெல்லாம் வந்துட்டு போனதுனால பொங்கலில் வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண முடியல. பட் அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன். எங்கள் ஊரில், எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அடுத்த பொங்கல்லேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி, எல்லாரும் டுகெதராக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும் எல்லாமே செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல்.